நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. வணக்கம். ஆலங்குளம் மத்திய ஒன்றியம் சோலைச்சேரியில் ஒன்றிய பாஜக அரசு மற்றும் அதிமுகவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் மத்திய ஒன்றியம் கருவந்தா ஊராட்சி சோலைச்சேரி பேருந்து நிறுத்தத்தில் ஒன்றிய பாஜக அரசையும் அதிமுகவையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாட்கள் வேலை இனி இல்லை. அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி 100 நாட்கள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆலங்குளம் மத்திய ஒன்றிய பொறுப்பாளர் ஷேக் முகமது தலைமை தாங்கினார். முன்னாள் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சந்திரன் முன்னிலை வகித்தார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட பொறுப்பாளர் MM ஷெரீப், மாவட்ட மதிமுக துணை செயலாளர் மருதசாமி பாண்டியன், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தேனம்மாள், விடுதலை சிறுத்தை கட்சி எட்டப்பன், காங்கிரஸ் கட்சி கணேசன், CPM மாவட்ட குழு உறுப்பினர் பாலு, மாவட்ட குழு உறுப்பினர் ஐயப்பன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தொண்டரணி செயலாளர் முத்தலிப்பு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக வழக்கறிஞர் பிரிவு பிரமுராஜா, கழக பேச்சாளர் வாடியூர் மரியராஜ், மாவட்ட அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா, ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் SKP திருமலைக்குமார், ஒன்றிய மாணவர் அணி நிர்வாகி அன்சார் அலி, வீராணம் முஸ்தபா, மாணவர் அணி ரமேஷ் ராஜா, பொன்ராஜ், ராமராஜ், மோனிகாந்த், பரகுன்றபுரம் கிளை கழக பரமசிவன், மனோகரன் ஆனந்தன், தினேஷ், அமர்நாத், வாடியூர் நிர்வாகிகள் ஜோசப், பூமாலை ராஜா, அந்தோணி, சேவியர், குச்சாம்பட்டி நிர்வாகிகள் ராமச்சந்திரன், கருவந்தா திமுக நிர்வாகிகள் பால்துறை, அந்தோணி, மதிமுக கருவந்தா நிர்வாகிகள் தங்கவேல், முருகேசன், தாமஸ், பவுன்ராஜ், வீராணம் முன்னாள் கழக செயலாளர் சாகுல் ஹமீது, வீராணம் சுப்பையா தேவர், CPM நிர்வாகிகள் VK புதூர் செயலாளர் மாரியப்பன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள். கூட்ட முடிவில் வீராணம் கிளை கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் நன்றியுரைத்தார். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.